ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஊருக்கு போகிறோம், வாட்டர் பாட்டிலில் வந்து இளநீ அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மொத்தம் வந்து 12 இளநீக்காய் வெட்டியிருக்கிறோம். வாட்டர் கேன் ஃபுல்லாக இவ்வளோ வந்திருக்குது. 12 இளநீ வந்து இவ்வளோ இவ்வளோ வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த வழுக்கல்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. இப்போ அதை எடுக்க போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சாச்சு, வெறும் மட்டையாக அங்கே கிடக்கு பார்த்தீங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிலில் காய வைப்போம். இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறதுனால காஞ்ச தேங்காயெலாம் நேற்று வெட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பருப்பாக எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இதை வந்து இன்றைக்கி ஊருக்கு போகிறதுனால நம்ம வெளியில் காய வைக்கலை, இல்லைன்னா வெளியில் காய வச்சுருவோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு தான் இப்படி தான் நாங்கள் வந்து தேங்காய் அரைப்போம். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இளநீ வந்து இதில் 12 இளநீ தான். இது ஃபுல்லாகவே வந்து இளநீக்காய் தான். இப்போ 12 இளநீ மட்டும் நம்ம வெட்டி இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஏற்கனவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போகிறப்போ டிவி ஷிஃப்ட்டில் தான் போகிறோம். வெயிலாக இருக்கும் இல்லையா, அந்த நேரங்களில் கொஞ்சம் தண்ணி தாக எடுத்ததுன்னா அந்த இளநீ குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பூராமே வந்து இந்த இதை வந்து வெட்டி இந்த வழுக்கில் தண்ணியை எடுத்து அதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறேன். சப்போஸ் எதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த வழுக்கில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே வந்து குளிர்ச்சி தான் உங்களுக்கு. அதனால் நம்ம வெயிலில் போகிறப்போ அந்த வெயிலோட தாக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காகவே போயிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலும் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், முழு தேங்காயாக இருக்குது. இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து அரைக்காய் இளநீ எல்லாமே சேர்ந்துருக்கு இந்த இதில். இந்த இருக்கிறது இல்லையா, இதில் இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்காயை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து அரைச்சி குழம்பு வைக்கிறப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சாப்பிட வேண்டியதான். தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்றத காட்டிலும் நம்ம தேங்காயை நல்லா பல்ட்டை கடித்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆற்றும். அப்புறம் பார்த்திங்கன்னா அல்சர் இருக்குது பார்த்திங்களா, அல்சர் இருக்கிறவங்களுக்குமே அது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.